ஹலோ கைஸ். ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டிலேருந்து யூஸிங் ஏஐ தட் இஸ் ChatGPT அதை வச்சு நீங்கள் எப்படி யூ கேன் மேக் லைக் மோர் தென் 1 lakh a month. நான் ரொம்ப எக்ஸாஜரேட்டாக சொல்ல, நான் மினிமமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் அ லாங் டேர்ம் பிளான் 1 lakhங்கிறது. பட் அந்த ஸ்டார்டிங் இட் செல்ஃப் யூ கேன் மேக் அட்லீஸ்ட் 30 or 40K. எப்படி இதெல்லாம் பாசிபிள்? என்ன ப்ரோ எல்லாருமே இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் டூ ராங். எவ்ரி திங் இஸ் பாசிபிள், கண்டிப்பாக நடக்குங்க. நான் சொல்ல போகிற ஐடியா வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஐடியா. இந்த மாதிரி ஐடியா இன்னைக்கு வரைக்கும் யாருமே பெருசாக பண்ணல. ஓகே, தெர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ டஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். நம்ம இந்தியாவில் மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. பட் சேம் டைம் தேர் இஸ் நோ காம்படிஷன். ஸோ காம்படிஷன் இல்லாத போதே யூ ஷுட் யூஸ் திஸ் ஐடியா. எஸ்பெஷலாக தமிழ்நாடு ஐ டோன்ட் திங்க் நோ ஒன் யாருமே பண்ணல. இட்ஸ் a 0. ஓகேங்களா? ஸோ ஆஸ் ஆஃப் August 2026 நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ நீட் டு ஸ்டார்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன தெரியுமா போடுறீங்க? மெமரி புக் பிஸ்னஸ். அதாவது உங்கள் பிஸ்னஸ் பேர் இட்ஸ் அ மெமரிஸ். அதான் பிஸ்னஸ் பேரே மெமரிஸ் தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சாம்பிள் போட்டுக்கோங்க. உங்களோட ஃபேமிலி லைக் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ், உங்கள் தாத்தா பாட்டி, அது மாதிரி ஏதோ ஒன்று லைக் டிஃப்ரெண்ட் ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட்டில் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகேவா? அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ChatGPTக்குள்ளே அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் தான், ரீமாஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா போதும். வேறு எதுவுமே இல்லை. யூ டோன்ட் நீட் டு பி a prompt engineer. ரீமாஸ்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எந்த அப்படி கிழிஞ்சு போன ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாலும் அந்த ஃபோட்டோ வந்து புதுசாகி வெளில வந்துடும். ஓகேவா? ஐ மீன் லைக் அவுட்புட் வந்துடும். நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு PDF கிரியேட்டர் ஒன்று வச்சுக்கோங்க. முக்கியமாக தான் PDF கிரியேட்டர் ஏதாவது ஒன்று ஆன்லைனில் எடுத்துக்கோங்க. அதை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து இல்லை இன்னொன்று சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த PDF கிரியேட்டர்லாம் போயிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கோன்னா ஜஸ்ட் கோ ஃபார் கேன்வா மேன். கேன்வா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை கேன்வா டவுன்லோட் பண்ணால் ஆன்லைனில் தான் இருக்குது கேன்வா. நீங்கள் மொபைல்லே வேணாம், நீங்கள் ஜஸ்ட்டு லேப்டாப் வச்சு கேன்வா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஃப்ரீ. இப்போ நீங்கள் இந்த கிரியேட் பண்ணுற இமேஜஸ் எல்லாம் தூக்கி உள்ளே போடுங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் ஃபேமிலி நேம் போட்டு ஃபேமிலி ட்ரீ இமேஜ் ஒன்று போட்டுக்கோங்க. பேக் எண்டில் ஃபஸ்ட்டு அந்த தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு நீங்கள் கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பியூட்டிஃபுல் வேர்டிங்ஸ் போட்டுக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே அந்த ரீமாஸ்டர் பண்ண ஃபோட்டோஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் அந்த ரூட் ஆஃப் த ஃபேமிலிஸ் அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டுக்கோங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. நான் பேசுகிறது வேணால் அப்படி இருக்கும். பட் இட்ஸ் வெரி சிம்பிள் ஃபார் யூ. அந்த பர் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கே இட் won't டேக் மோர் தென் 30 minutes ஆஃப் யோர் டைம். ஓகேவா? ஸோ அடுத்த பேஜ் போய்க்கோங்க. அப்புறம் ரேண்டம் ஃபோட்டோஸ் உங்களோட ரேண்டம் ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணி போட்டு ஒரு நீட் டிசைன் உள்ளுக்குள்ளே டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் கேன்வாலே, அதெல்லாம் எடுத்து நீட் டிசைன் பண்ணிக்கோங்க. லைக் வைஸ் யூ நீட் டு டூ லைக் 16 pages. ஸோ அந்த 16 page நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா இட் வில் டேக் மேக்ஸ் ஆஃப் 6 to 7 hours. ஓகேங்களா? நான் சொல்கிறது ரொம்ப ப்ரோவாக பண்ணணும்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எடுத்து போடுறேன் அப்படின்னா இட் won't take even 1 hour of your time. பட் if you spend more time கண்டிப்பாக நல்லா அவுட்புட் வரும். ஸோ இப்படி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மேலே வந்து கவர் பேஜ் ஒன்று டிசைன் பண்ணிக்கோங்க கேன்வாவில். நான் சொல்கிறேன் எல்லாமே ட்ராக் அண்ட் ட்ராப் தான். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி உள்ள டெம்ப்ளேட்டே இருக்கும். ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் கூட இல்லை, அப்படியே உள்ளே போட வேண்டியதான். இப்போ நீங்கள் இந்த ரீமாஸ்டர் பண்ண ஃபோட்டோஸ் அது எல்லாமே அதில் போட்டு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ChatGPTல எனக்கு கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதே கிரியேட் பண்ணி கொடுக்கும். யூஸிங் ஆல் தீஸ் ஃபோட்டோஸ் கிரியேட் அ பியூட்டிஃபுல் கவர் பேஜ் ஃபார் மை மெமரிஸ் புக் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் நியர்பை ஃபோட்டோ ஸ்டூடியோவில் கொடுத்து எனக்கு இது ஒரு புக்கு மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு மேக் இட் அ க்ளீன் புக்கு. ஸோ இந்த புக்கு எல்லாம் பார்த்தீங்க உங்கள் டோட்டல் செலவு பார்த்தீங்கன்னா இட் won't take hardly 3,000 or 2,500 rupees தான் உங்களுக்கு மொத்தமே. பட் இந்த புக்கை வந்து யூ கேன் ஆக்சுவலி செல் இட் ஃபார் லைக் 15,000 or 30,000. பிகாஸ் இது ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியாது. நீங்கள் எப்படி ஓல்டு ஃபோட்டோ புது ஃபோட்டோ இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கோ டு நியர்பை ஸ்டுடியோ. ஓகேங்களா? நியர்பை ஸ்டுடியோ போயிட்டு நார்மலாக செதஞ்சிருக்க அந்த பழைய ஃபோட்டோ கொடுத்து எனக்கு இதை ரீகலரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலே அதுக்கே வந்து they are going to charge you more.
1000 or 2000. இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி வச்சு யூ கேன் டூ இட் ஃப்ரம் யர் ஹோம் இல்லைங்களா, வீட்லேருந்தே நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த சீக்ரெட்ஸ் எல்லாருக்குமே தெரியாது. இந்த சீக்ரெட்ஸ் வச்சு நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு மெமரி புக் கிரியேட் பண்ணலாம், ஃபேமிலி மெமரி புக். நான் சொன்னது ஒரே ஒரு ஐடியா தான், இது மாதிரி மல்டிபிள் ஐடியாஸ் நீங்கள் பண்ணலாம். ஒரு லவ் ஸ்டோரி கிரியேட் பண்ணலாம், மீனிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் சொல்கிற எல்லாமே சாம்பிள் தான். இது வந்து உங்களோட இன்ஸ்டா பேஜுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணலாம். இது மாதிரி நான் சர்வீஸ் பண்ணி தரேன், எனக்கு 1 week டைம் ஆகும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் கும்மிய ஆரம்பிச்சிடும். யூ வில் கெட் பெய்டு, யூ ஆல்சோ கெட் கஸ்டமர் ஃபீட்பேக்கும் வாங்குங்க நீங்கள் பண்ண. யூ வில் ராக். தேங்க்யூ கைஸ், ஹேவ் வண்டர்ஃபுல் டே.